வணக்கம். என் பெயர் பிரணவேஷ். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் கேந்திர வித்யாலயா பள்ளியில் படிக்கிறேன். இன்று நான் ஒரு கதை பேசப் போகிறேன். அந்த கதையின் பெயர் தான் 1001 இரவு அரபு கதைகள். இந்த கதையில் நான் ஒரு சிறுகதையை சொல்கிறேன். அந்த சிறுகதையின் பெயர் தான் சிறுகதையின் பெயர் தான் கோபம் வந்த பூதம். ஒரு நாள் ஒரு வணிகன் இப்ப இந்த கதையில யார் ராஜா ஷஹரியர், அப்புறம் தங்கச்சி பாத்தீங்கன்னா துனியா அஜித், அப்புறம் கதை சொல்ற பேர் சஹர்ஜாத். இது சொல்றாரு, ராஜாவே கேளுங்க, தங்கச்சி நீயும் கேள் அப்படின்னு சொல்றாரு ஷஹர்ஜாத். அப்புறம் சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்ச அல்லாவோட அருளால மேம்பட்ட ஒரு மனிதன் தான் இது வணிகன். வணிகன் பாத்தீங்கன்னா ஒரு வேலை விஷயமா ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கும் போது ரொம்ப வெயில் அடிச்சனால ஒரு மரத்துக்கு அடியில உட்காந்து பேரிச்சம்பழம் சாப்பிட்டு அதோட கொட்டையை துப்பிடுறாரு. துப்புனதுக்கு அப்புறம் அந்த கொட்டை துப்பிட்டு அங்க ஒரு சுழல் காத்து ஏற்பட்டு இடி மின்னலோட ரொம்ப நடக்க ஏற்பட்டு அங்க ஒரு பூதம் வந்தது. அந்த பூதம் சொல்லிச்சு, இது நீ வணிகனே, நான் உன்னை இப்ப ஏன்னா நீ என்ன இது கொன்னுட்ட, என் பையனை கொன்னுட்ட, அதனால நான் கொல்ல போறேன். அந்த வணிகனுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடந்துச்சுன்னா ஒண்ணும் புரியல. அப்புறம் வணிகன் சொல்றான், சொல்றாரு, பூதம் சொல்லிச்சு, நீ பையனோட நெஞ்சில கொட்டையை துப்பிட்ட, ஆனா அவன் இப்ப இறந்து போயிட்டான். நீ இப்ப அதுக்கான தண்டனை நீ அனுபவிச்சே ஆகணும். நீ இப்ப அந்த தண்டனை அனுபவி. பூதமே என்னை விட்டுரு, ப்ளீஸ் என்னை விட்டுரு, நான் கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே பூதமும் முடியாது, ரொம்ப புத்தியாதுன்னு ரொம்ப கோபமா சொல்லிச்சு. அப்புறம் அந்த வணிகன் ஒரு நிபந்தனை போட்டான், நான் இன்னும் 1 வருஷம் கழிச்சு இங்க வந்துருவேன். 1 வருஷம் கழிச்சு வந்ததுக்கப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லு. அப்புறம் 1 வருஷம் சரின்னு சொல்லிச்சு. அந்த பூதம் சொல்லிச்சு, ஏன்னா நீ அந்த 1 வருஷம் கழிச்சு வரலன்னா நான் உன்னை கொன்னுட்டு அது மட்டும் இல்லாம அவன் குடும்பத்தையே கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிச்சு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் அந்த பூதம் மறந்துருச்சு. வணிகனும் அவன் வீட்டுக்கு போயிடுறான். அந்த வீட்டுக்கு போய் எல்லாம் சொத்தை பிச்சுட்டு அப்புறம் எல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு காசு கடன் கட்டிட்டு எல்லாத்தையும் வீட்டுல வழக்கமா சொல்றான். அவன் என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு அவன் சோகமா இருக்கும்போது 1 வருஷம் கழிஞ்சிருச்சு. கழிஞ்சதுக்கு அப்புறம் அவன் அங்க திரும்ப அந்த இடத்துக்கே திரும்ப போயிடுறான். போனதுக்கு அப்புறம் அவன் போனதுக்கு அப்புறம் அங்க பூதம் இன்னும் வரல. இந்த பூதம் இன்னும் வர மாட்டேங்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பூதம் வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் அந்த பூதம் வரலையா, அங்க அவன் பூதம் வெயில் அடிக்குதுன்னு அவன் மரத்துக்கு அடியில உட்காந்துடுறான். உட்காந்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு மான் மெஸ்ட்டு ஒரு ஆள் வர்றாரு. ஏன் நீ வணிகன் கிட்ட கேட்கறாரு, ஏன் நீ இங்க சோகமா உட்காந்துருக்க, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது வணிகன் சொன்னா, எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த பூதம் இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிச்சதுக்கப்புறம் நீ இப்படி காப்பாத்துற, அந்த பூதம் என்னதான் பண்ணுதுன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லினதுக்கப்புறம் அப்படியே அங்கேயே பக்கத்துலயே ஒரு நாய் மேய்ப்பவன் நாயும் 2 நாய் மேய்ச்சிட்டு ஒரு கேரு பண்ணி கோவேரி கழுதை மேய்ச்சிட்டு ஒரு ஆள் வராரு. அந்த ஆள்
என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்கப்புறம் அவனும் சொல்கிறான், திரும்ப சொல்கிறான். அப்புறம் வந்து அந்த ஆள் வந்து அவன் எப்படி அடி வாங்க போகிறான்னு ராசியாக உட்காந்துருக்காரு. ஏன் அடி வாங்க போகிறான்னு ராசியாக வந்து கேட்கறதுக்கு வந்து உட்காந்துருக்காரு. அப்புறம் வந்து அந்த திரும்ப வந்து வெளில சொல்ல ரொம்ப ஆக்ரோஷமாக அந்த இது வந்துடுது, பூதம் வந்துடுச்சு. இடி முழலோட ஒரு பெரிய வாள் எடுத்துட்டு வருது அந்த வணிகனை கொன்றுக்கு. ஆனால் அந்த மான் மேக்கர் வந்து சொல்றாரு, பூதமே இவனை ஏன் எனக்கு கொல்ற? என் கதையை கேட்டேன்னா இவனுக்கு கொடுத்துக்கிற தண்டனையை வந்து குறைச்சிருவ. அந்த பூதம் சொல்லிச்சு, நீ அப்படியா, நீ என்ன சொல்லுவ அப்படின்னு பார்க்கலான்னு இது பொறுமையா அந்த பூதமும் காத்துட்டு இருந்துச்சு. அந்த வணிகன் வந்து சொன்னா, இந்த மான் மேக்கரும் வந்து அதனோட கடையை சொன்னான். நானும் என் மனைவி 30 வருஷமா குழந்தையே எல்லாம் இருந்தோம். அந்த முதியோர் வந்து அந்த மான் மேஸ்டருக்கு வந்து சொன்னான். அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து குழந்தையே இல்லை 30 வருஷமா. அதனால வந்து அந்த மான் மேக்கர் வந்து வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரீயாக விட்டாரு. அவனை வந்து கல்யாணம் பண்ணானா, ஆனால் கல்யாணம் பண்ணிக்கலாம் வச்சிருந்தாரு. அப்புறம் வந்து அந்த கல்யாணம் பண்ணிக்கலாம் வச்சார்ல, அவளுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தைக்கும் வந்து 16 வயசு ஆனதுக்கப்புறம் அந்த 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 மான் மேஸ்டர் வந்தவரும் வந்து வெளியூர் போயிடுறாரு. அப்புறம் போனதுக்கப்புறம் இந்த மனைவி இருந்தால, அந்த மனைவி வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு சூனியக்காரிய வச்சு அவளையும் அவளோட மனைவியும் அவனோட பையனையும் 16 வயசான பையனையும் வந்து சாபம் விட்டு சூனியக்கார அந்த இதை பண்ணி அவங்க 2 பேர்த்தையும் அம்மா அந்த பெண்ணை வந்து பசுவா மாத்திட்டு அந்த பையனை வந்து கன்றா மாத்திடுறான். அவங்க 2 பேரும் அந்த அந்த மனைவி வந்து அவங்க 2 பேர்த்தையும் வந்து மாடு மேய்க்கிறவர்கிட்ட வித்துட்டாங்க. வித்ததுக்கப்புறம் அந்த அவர் வந்து அவர் வந்து ரொம்ப கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ஊர்ல வந்து ஒரு திருவிழா வருது. அந்த திருவிழாவில் வந்து அந்த அல்லாவுக்கு வந்து ஏதோ ஒரு உயிரை வந்து பலி கொடுப்பாங்க. அதுல வந்து அந்த இவ வந்து கேட்டா அந்த மனைவி வந்து எனக்கு என்கிட்ட ஒரு உயிர் பலி கொடுக்கு, என்கிட்ட உயிர் இருக்கு, நான் வந்து அதுக்கு நான் ஒரு உயிர் ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாக்க அந்த அவனும் சரின்ட்டான் அந்த மான்காரன். ஓகேன்னு அப்புறம் அந்த மான்காரன் வந்து சொன்னா, நான் வந்து ஓகே, நீ வந்து அந்த பசுவையும் அந்த கன்றையும் வந்து வெட்டுறதுக்கு ஓகேன்ட்டான். அவனுக்கு தெரியாதனால அவனும் ஓகேன்ட்டான். அப்புறம் வந்து அவன் வந்து அவன் வந்து ஓகேன்ட்ட அப்புறம் பசு வந்து எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பசுவும் வந்து அழுதுகிட்டே வந்து அந்த இது முதியோர்கிட்டே வந்து கால் அடியில் வந்து படுத்துருச்சு. படுத்ததுக்கப்புறம் எனக்கு கொள்ளாத நான் அப்படியே சைகையிலே பேசினதுக்கப்புறம் வந்து பேசினதுக்கப்புறம் அந்த 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 இவனும் என்னன்னு தெரியாம அது அப்படியே அந்த மனைவி சொல்றா, இது வெட்டினதுன்னா நிறைய கொழுப்பு இருக்கும், கொழுப்போட நிறைய போன்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டாரு. வெட்டிட்டு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அதனால அந்த மனைவி சொல்ற, இந்த கண்ணை வெட்டி பாருங்க ஒண்ணு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னது. அந்த கண்ணு வந்து எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த கண்ணு வந்து ரொம்ப அப்பாவியா வந்துச்சு. அவன் வந்து இந்த கன்றை பார்த்து ரொம்ப பாவமா வந்து இவனை வந்து இந்த கன்றை வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு எடுத்துட்டு சொன்னதுக்கப்புறம் நான் வேற உயிர் தரேன் அப்படின்னு சொன்னான் அந்த மான்காரன். அப்புறம் வந்து சொன்னதுக்கப்புறம் அவனை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடறான்.
கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மான் கொடுத்தால அவன் வந்து மான் மேய்க்க கொடுத்த வந்து இது அவளோட பொண்ணு வந்து சூனியக்காரியோட புத்தகத்தை எல்லாம் எடுத்து படிச்சிருக்கான். படித்து அதுல ஸ்பெஷலிஸ்ட். அதனால அவ வந்து அந்த சூனியக்காரியோட அந்த இதெல்லாம் தெரியும். அது தெரிஞ்சனால சூனியக்காரி அந்த அந்த பொண்ணு வந்து நிறைய சூனியக்காரி இது தெரிஞ்சனால அவ வந்து கண்டுபிடிச்சிடுறா. அவ வந்து யாரு அந்த பசு யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறா. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வந்து அந்த மான் மேய்க்கிறவன்கிட்ட சொல்றா, யார் இவன், யாருன்னா அந்த பசு நீ கொன்னல அவதான் அந்த பெண்ணு, கன்றுதான் அந்த பையன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறான். அப்புறம் வந்து அந்த பெண் அந்த அந்த இவகிட்ட கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு எப்படியாச்சும் அவன் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டோம். முடியும், ஆனா எனக்கு அதுக்கு ஒரு நிபந்தனை. நீ நீ நான் ஒரு மனுஷனா மாத்திட்டேன்னா நீ என்ன, நீ வந்து எனக்கு அவனை கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அப்புறம் வந்து உன்னோட முதல் மனைவி வந்து நான் வந்து மானா மாத்திடுவேன் அப்படின்னு சொன்னான். சொன்னதுக்கப்புறம் ஓகேன்ட்டான். இவனும் ஓகேன்ட்டான். அப்புறம் வந்து இவன் வந்து என்ன சொன்னான்னா, நான் அந்த மானா மாத்தினால அப்புறம் வந்து மானா மாத்தினதுக்கு அப்புறம் அந்த இவனோட கதை வந்து முடிஞ்சிருச்சு. இந்த மான் வைக்கிற சொன்னா இதுதான் என் கதை. நீ இப்பயாச்சும் இவனோட நீ இப்பயாச்சும் இவனோட இது ட்ரைனிங் இவனோட தண்டனை வந்து குறைப்பியா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் ஓகே கொஞ்சோண்டு குறைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் இந்த நாய் மேய்ச்சல் வந்தாலும் நான் 2 நாய் அவன் வந்து சொன்னான். நான் சொல்றேன், இது வந்து அடுத்த செக்ஷன்ல சொல்றேன். இப்போ வந்து நம்ம உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஆன்சர் கேட்கலாம். இதுல இருந்து கதையில இருந்து நமக்கு கற்றுக்கொண்டது என்ன? பூதத்தோட கோபம் என்ன, நோக்கம் என்ன? பூதத்தோட நோக்கம் வணிகனை வந்து கொல்றதுதான் பூதத்தோட நோக்கம். வணிகன் யாருக்கிட்டையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தான்? வணிகன் வந்து அந்த இவன் மான் மேய்ச்சிட்டு வந்திருக்கட்டையும் அந்த நாய் மேய்ச்சிட்டு வந்த நாயும் 2 நாயும் இந்த கோவேரி கழுதை மேய்ச்சிட்டு வந்ததுக்கட்டையும் தான் பேசிட்டு இருந்தான். இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, வீர்களை துன்படுத்தக்கூடாது. அப்ப இரண்டாவது மனைவி வந்து ஒழுக்கமான வாழ்க்கையனும் அப்புறம் குப்பைகளை இடத்துல போடணும். அவன் வந்து இந்த வணிகன் வந்து இது கொட்டையை சாப்பிட்டு கொட்டையை வந்து டஸ்ட்பின்ல போட்டு அவனுக்கு இந்த தேவையா, அதனால நம்ம இப்படி சொல்லணும், இப்படி டஸ்ட்பின்ல போட்டுடணும். இப்போ வந்து பஸ்ல போயிட்டு இருக்கும் போது இது மாங்காய் சாப்பிட்டு கவரை வந்து எங்க தூக்கி போட்டோம்னா
அதுல இருக்க மொளகா பொடியெல்லாம் எவனாவது தொட்டு அவன் அவன் வந்து சாப விடுவான். அது வந்து நம்மளுக்கு தேவையே இல்ல. அதனால டஸ்ட்பின்லயே போடுறது தான் சரி. ம். டஸ்ட்பின்ல போட்டா தான் சுத்தமா இருக்கும். கீழயே போட்டுறணும். அடுத்த பேஜ். அப்புறம் சொல்லுங்க. உங்க வாழ்த்துக்கு நன்றி. உங்க உங்க வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். ஆ. நன்றி. வீடியோ ஆன் பண்ண அப்பதான் அவங்க சொல்றேன். அனைத்து உறவுகளுக்கும் மாலை வணக்கம். இந்த கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சேவா மேடம் ஒவ்வொரு குழந்தைங்களையும் நீங்க என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கான ஒரு தளம் கொடுத்து பண்றது ரொம்ப சிறப்பு. ஸோ அந்த வகையில நானும் இவனை ஒரு மாசம் நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாசம் கண்டிப்பா பேசிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்படி. அதுக்கப்புறம் நான் புக்கு லைப்ரரியில போய் இந்த புக் எடுத்துட்டு வந்தேன். இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா நிறைய கதை இருக்கும். அந்த கதைகள் எல்லாமே ஒரு கதையோட கதை வந்து தொடர்ச்சியா இருக்கிற மாதிரி அப்படியே வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த கதைய எப்படி சொல்லுவானா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் ஒரு டைம் அவன் இந்த கதையை ஃபுல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்ப என்கிட்ட ஒருக்கா சொல்லி காமிச்சான். அதுக்கப்புறம் அதுல என்ன இது மிஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதையும் நான் சொன்னேன். கிட்டத்தட்ட எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு கரெக்டா அப்படியே கொண்டு வந்துட்டேன் அப்படி. எந்த இடத்துலயும் ஒரு மிஸ்ஸிங் அப்படிங்கிற ஒரு பார்ட் இல்ல. ஸோ இந்த இத நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த அளவுக்கு சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்கிட்ட சொல்லும்போது சொல்லி காமிச்சான். பட் முடியும், பண்ணிருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஸோ நல்லா பண்ணியிருக்கான். அதனால நான் அவனுக்கு வாழ்த்துக்கள சொல்லிக்கிறேன். ஸோ இவனோட ஸ்கில்ல வந்து நீங்க வெளிக்கொண்டு வந்ததற்கான ஒரு முயற்சி வந்து நீங்க தான் குடுத்துருக்கீங்க, தூண்டி விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு குழந்தையும் பேசும்போது நம்ம அவங்களுக்கு ஒரு ஊக்கம் குடுத்து, அவங்கள என்கரேஜ் பண்ணுவோம், நல்லா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்குள்ள இருக்கிற திறமைய வந்து நம்ம வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறது நம்மளோட தளத்தோட நோக்கமாவும் இருக்கும். ஸோ நான் ஒருத்தருமே பேசும்போது முதல்ல பேசும்போது கொஞ்சம் பதட்டமும், பயமும் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த இதெல்லாம் கொஞ்சம் தம்பிக்கிட்ட இல்ல அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாய்ப்பு குடுத்த உங்களுக்கு நன்றி. கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. தம்பிக்கு ஊக்கம் கொடுக்கும் வார்த்தைகள் குடுத்தீங்கன்னா, அது இன்னும் சிறப்பாக இருக்கும். மிக்க நன்றி. ஐயோ! ஓகே. ஓகே. தேங்க் யூ. ஆமா. தேங்க் யூ.
இன்னும் கொஞ்சம் பொறுமையா சொன்னேன்னு வச்சுக்கவேன், 8 மணி வரைக்கும் சொல்லியிருப்பேன். ரொம்ப பெரிய கதைய நினைச்சுட்டு இருந்ததால. நன்றி. நன்றி ஐயா. நன்றி. சொல்லுங்க. ஒரு சரிங்க. தேங்க் யூ. தேங்க் யூ மேடம். எங்க அம்மாவுக்கு தெரியும். முடிச்சு போலாமா?